என் வாழ்க்கை மாறுமா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ போராட்டம்? இப்படி பல கேள்விகளோட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி தேடி வந்திருக்கீங்களா? அப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சில நேரங்களில் சரியான நேரத்தில் கேட்கும் ஒரு சின்ன கதை நம்முடைய மொத்த வாழ்க்கையும் மாற்றிடும். இது இதயம் பேசும் நேரம், சிந்தனைக்கு உயிர் கொடுக்கும் கதைகள். இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி ஆயிடுச்சு. இதுல ஓடுறது முக்கியம் இல்லை, மனசுல எவ்வளவு பாரத்தை சுமந்துக்கிட்டு ஓடுறோங்கிறது தான் முக்கியம். பல பேர் முகத்துல சிரிப்பு இருந்தாலும் மனசுக்குள்ள பெரிய பாரம் இருக்கும். அவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் என்னை அசிங்கப்படுத்திட்டா, என் நண்பனே எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு பழைய கசப்பான நினைவுகளை குப்பை மூட்டை மாதிரி சுமந்துக்கிட்டே திரியிறோம். இதனால யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கா? இல்ல, நமக்குத்தான். இதை மாத்த என்ன வழி? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் ஒரு அருமையான உளவியல் தீர்வை சொல்லியிருக்கிறார். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. நமக்கு ஒருத்தர் செஞ்ச உதவிய மறக்கிறது தர்மம் இல்லை. ஆனா அவர் செஞ்ச தீமைய அன்னைக்கே மறந்துடுறது தான் நமக்கு நல்லது. இதை புரிய வைக்க 2 ஆழமான கதைகளை இன்னைக்கு பார்க்கலாமா? ஒரு முறை 2 நெருங்கிய நண்பர்கள் ஒரு பெரிய பாலைவனத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நட்பு ரொம்ப ஆழமானது. ஆனா வெயிலின் கொடுமையாலேயோ என்னவோ பேச்சுவாக்குல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. வார்த்தை முத்தி போய் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பலார்னு கணத்துல அரைஞ்சிட்டான். அடி வாங்கிய நண்பனுக்கு வலிச்சது. அதை விட அதிகமா அவமானமா இருந்துச்சு. தன் உயிர் நண்பனே தன்னை அடிச்சிட்டானேன்னு கலங்கினான். ஆனா அவன் கோபத்துல கத்தல, திருப்பி அடிக்கல. அமைதியா கீழே குனிஞ்சு அங்க இருந்த மணல்ல தன் விரலால் இப்படி எழுதினான்: இன்று என் நண்பன் என்னை அறைந்து விட்டான். அவங்க பயணம் தொடர்ந்தது. 2 பேரும் பேசிக்கல. கொஞ்ச தூரத்துல ஒரு அழகான சோலைவனத்தை பார்த்தாங்க. தாகம் தீர்க்க தண்ணி குடிக்க ஓடினாங்க. அப்போ அந்த அறை வாங்கிய நண்பன் கால் சறுக்கி சேத்துக்குள்ள விழுந்துட்டான். அது ஒரு ஆபத்தான புதை மணல். அவன் உள்ளே முழுக ஆரம்பிச்சான். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தினான். வேற யாரா இருந்திருந்தா இவன் தானே நம்ம கிட்ட சண்டை போட்டான்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவனை அரைஞ்ச அதே நண்பன் புலியும் யோசிக்காம தன் உயிரை பணைய வச்சு அவனை கஷ்டப்பட்டு மேலே இழுத்து காப்பாத்தினான். மயக்கம் தெரிஞ்ச பிறகு காப்பாற்றப்பட்ட அந்த நண்பன் ஒரு உளி எடுத்து அங்க இருந்த பெரிய பாறையில இப்படி செதுக்கினான்: இன்று என் உயிர் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த இன்னொரு நண்பன் ஆச்சரியமா கேட்டான்: நான் உன்னை அடிச்சப்போ மணல்ல எழுதினேன், ஆனா இப்போ நான் காப்பாத்தினப்போ ஏன் பாறையில கஷ்டப்பட்டு செதுக்குற அப்படின்னு. அதுக்கு அந்த நண்பன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான்: நண்பா, யாராவது நமக்கு ஒரு துன்பம் செஞ்சா அதை மணல்ல தான் எழுதணும். ஏன்னா மன்னிப்புங்கிற காற்று வீசும்போது அது அழிஞ்சு போயிடும், மனசுல நிற்காது. ஆனா யாராவது நமக்கு ஒரு நல்லது செஞ்சா அதை பாறையில தான் செதுக்கணும். எந்த காத்து அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அந்த நன்றி உணர்வு அழியவே கூடாது. இதுல நம்ம கத்துக்க வேண்டியது என்ன? கெட்டதை மணல எழுதுங்க, நல்லதை மனசுல செதுக்குங்க. என்னடா இவன் மணலுன்றான் கல்லுன்றான், ஒன்றும் புரியலைங்களா? நண்பர்களே, இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எப்போதும் கெட்ட விஷயம் மணல் மாதிரி பறந்து போகணும், நல்ல விஷயம் கல்லை செதுக்கிற மாதிரி நம்ம இதயத்திலே தங்கிடணும். கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குல்ல? ஆனா நடைமுறையில நம்ம இதைத்தான் செய்யறோமா? யாராவது நமக்கு 100 நல்லது செஞ்சிருப்பாங்க, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க. நாம் அந்த 100 நல்லதை மறந்துட்டு அந்த ஒரு தப்பை பிடிச்சிக்கிட்டு தொங்குவோம். தீயவற்றை மறக்காம இருந்தா என்ன ஆகும்? அதுக்கு இன்னொரு கதை சொல்றேன், கேளுங்க. இது உங்க சிந்தனையை கண்டிப்பா மாற்றும். ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு விசித்திரமான பரீட்சை வச்சார். அவர் சொன்னார்: நாளைக்கு வரும்போது எல்லோரும் ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்துட்டு வரணும். அதுல நீங்க யார் மேலெல்லாம் கோபமா இருக்கீங்களோ, யாரையெல்லாம் மன்னிக்க மாட்டீங்களோ, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தக்காளிய அந்த பையில போடணும். அந்த தக்காளி மேல அவங்க பேரை எழுதிருங்க. மாணவர்களும் ஆர்வமா அடுத்த நாள் பைகளை தூக்கிட்டு வந்தாங்க. சில பேர் பையில 2 தக்காளி இருந்துச்சு, சில பேர் பையில
5. இன்னும் சில பேர் பையில 10 தக்காளிகள் கூட இருந்துச்சு. ஆசிரியர் சொன்னார், இப்போ இந்த தக்காளி பைய நீங்க எங்க போனாலும் கூடவே தூக்கிட்டு போகணும். தூங்கும்போது, சாப்பிடும்போது, விளையாடும் போதுன்னு ஒரு வாரம் இந்த பைய உங்க கூடவே வச்சிருக்கணும். முதல் 2 நாள் ஜாலியா போச்சுங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக அந்த தக்காளிகள் அழுக ஆரம்பிச்சுது. பையில இருந்து தாங்க முடியாத துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாம அந்த பையோட கனமும் மாணவர்களுக்கு தொந்தரவா இருந்துச்சு. ஒரு வாரம் முடிஞ்சதும் ஆசிரியர் கேட்டார், எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? மாணவர்கள் எல்லாரும் ஒரே குரல்ல, ஐயோ சார், நரகம். அந்த நாத்தத்தை தாங்கவே முடியல சார். அந்த கணத்தை தூக்கிட்டு அலைய முடியல. தூக்கி எறிஞ்சா போதும் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆசிரியர் புன்னகைச்சுட்டே சொன்னார், மாணவர்களே, வெறும் ஒரு வாரம் அழுகின தக்காளியை சுமக்கும் போதே இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. யாரோ எப்பவோ செஞ்ச துரோகத்தையும் கோபத்தையும் வெறுப்பையும் பல வருஷமா உங்க இதயத்துக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்கள் இதயம் எவ்வளவு நாற்றம் எடுக்கும். அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சுமை. நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. மற்றவங்க மேல நீங்க வச்சிருக்கிற கோபம் அவங்கள பாதிக்காது. அது ஒரு நெருப்பு மாதிரி. அது உங்களைத்தான் மெல்ல மெல்ல எரிக்கும். வள்ளுவர் ஏன் அன்றே மறப்பது நன்றுன்னு சொன்னார் தெரியுமா? ஒரு காய்கறி அழுகிறதுக்கு முன்னாடி அதை சமைச்சு சாப்பிடணும், இல்லைன்னா தூக்கி போடணும். அதே மாதிரிதான் மனக்கசப்புகளும். அது மனசுல தங்கி அழுகி விஷமா மாறதுக்கு முன்னாடி அன்னைக்கு அந்த நிமிஷமே அதை தூக்கி எரிஞ்சிடுங்க. இது மற்றவங்களுக்காக நீங்க செய்யற தியாகம் இல்லை, உங்க நிம்மதிக்காக நீங்க செய்யற சுயநலம். இன்னைக்கு ராத்திரி நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற அந்த அழுகின தக்காளி மூட்டைய இறக்கி வைங்க பாரு. யார் உங்களை காயப்படுத்தியிருந்தாலும் அவங்கள மனதார மன்னிச்சிடுங்க. யார் உங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் அவங்கள நன்றியோட நினைச்சு பாருங்க. ஏன்னா நல்லதை நினைப்போம், நல்லதை விதைப்போம். நினைவுல வச்சுக்கோங்க, நீங்க மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும். இதே மாதிரி உங்க சிந்தனைக்கு உயிர் கொடுக்கும் இன்னும் பல அழகான கதைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் இதயம் பேசும் நேரம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு இந்த வீடியோ தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.